காணிக்கையாக்குகிறேன். ஒரு திருக்குறள் சொல்லி நான் இந்த கூட்டத்தை துவங்குகிறேன். அந்த திருக்குறளை நீங்க திருப்பி சொல்லணும். திருக்குறள் என்பது தமிழ் வேதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் மனித குலத்திற்கும் பொதுவான நூல் என்ன? திருக்குறள். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று கடவுள் வாழ்த்தோடு துவங்குகின்ற திருக்குறள், தமிழ் சமுதாயத்தின் அடையாளமாக திகழக்கூடிய திருக்குறள், வள்ளுவன் தந்த திருக்குறள். அந்த திருக்குறளிலே ஒரு மிக முக்கியமான குறள். அந்த குறளை நான் ஒரு வரி சொல்லுகிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். பழகிய செல்வமும், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், பண்பும் கெடுக்கும். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், கழகத்தே காலை புகின், கழகத்தே காலை புகின். திருக்குறள் எழுதி 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தெய்வ புலவன் திருவள்ளுவருக்கு திமுக ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது, திராவிடர் கழகம் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் வருங்காலத்திலே நடக்க போவதை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய வகையிலே எங்கள் ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகிறான், கழகத்துல போய் காலையில சேர்ந்தீங்கன்னா கழகத்தே காலை புகின். கழகம்னா என்ன? கிளப். கழகம்னா என்ன? கிளப். பந்தாட்ட கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பந்தாட்ட கழகம், சூதாட்ட கழகம். நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே சூதாடும் இடத்திற்கு கழகம் என்று பெயர். எந்த இடத்துக்கு கழகம் பேரு? சூதாடும் இடத்துக்கு கழகம்னு பேரு. பந்தாட்ட இடத்துக்கு கழகம்னு பேரு. நாடகம் போடுற இடத்துக்கு கழகம்னு பேரு. நாட்டியம் நடத்துற இடத்துக்கு கழகம்னு பேரு. சினிமா போடுற இடத்துக்கு கழகம்னு பேரு. கழகம் என்றால் பொழுதுபோக்கக்கூடிய இடம், கழகம் என்றால் சூதாடக்கூடிய இடம், கழகம் என்றால் குடிகாரர்களின் இடம். அந்த கழகத்திற்கு யாராவது காலையிலேயே போய் டாஸ்மாக் கடையை தட்டினான்னா என்ன ஆகும்? காலையிலே போய் தட்டினான்னா குடி விளங்குவா? குடிய கெடுக்கும் அல்லவா? வள்ளுவர் அப்பவே சொல்லிட்டாரு, கழகத்தை காலை புகின், பழகிய செல்வம், செல்வம் அழிஞ்சு போயிடும். பண்பு இருக்காது. குடிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன தெரியும்? தாய் தெரியுமா? தாரம் தெரியுமா? சகோதரி தெரியுமா? வித்தியாசம் தெரியுமா குடிகாரனுக்கு? பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், கழகத்தை காலை புகின் என்று சொல்லி கழகங்கள் எல்லாம் தமிழகம் உருவாக வேண்டும் என்று எங்கள் ஐயன் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் இந்து மக்கள் கட்சியினுடைய முதல் கொள்கை. ரவிக்குமார்ஜி ரொம்ப நல்லா சொன்னாரு, கழகங்கள் இல்லா தமிழகம். நம்முடைய இந்த தமிழகத்துல நாம ஒரு விஷயத்தை பழகி இருக்கோம். திமுக ரொம்ப மோசம், ஊழல் கட்சி. திமுக அராஜகம் செய்கின்ற கட்சி. திமுக குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் செய்யக்கூடிய கட்சி. இந்த முறை திமுகவுக்கு பதிலா அதிமுக போடலாம். சரி, அதிமுக ஊழல் கட்சி, குடும்ப கட்சி, அராஜகம் செய்யக்கூடிய கட்சி. அப்ப அதிமுகவுக்கு பதிலா திமுக போடலாம். இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு இந்த தமிழகம் இன்றைக்கு சுடுகாடாக மாறி இருக்கிறது. இந்த திமுக அதிமுக என்றைக்கு ஒழிகிறதோ அன்றைக்குத்தான் இந்த தமிழன் தலைநிமிர்ந்து நிற்க முடியும். கழகங்கள் எல்லாம் தமிழகம் உருவாக வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி இந்த தெய்வத்தமிழ் மண்ணிலே நாங்கள் தமிழகம் முழுக்க வலியுறுத்தி வரக்கூடிய கருத்து. தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியல், தமிழகத்திலே ஒரு புரட்சி அரசியல் வர வேண்டும். புரட்சிங்கிற வார்த்தையை சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஞாபகம் வரும். புரட்சி தலைவி அம்மா ஞாபகம் வரும். புரட்சி தளபதி தலைனா யார் ஞாபகம் வரும்? தளபதினா யார் ஞாபகம் வரும்? பூரா சினிமாக்காரனும் கதவசனம் எழுதுறவன் இவன் தான் இன்னைக்கு தலையா இருக்கான், தளபதியா இருக்கான். இவெல்லாம் தலையும் இல்ல, தளபதியும் இல்ல, புரட்சி தலைவரும் இல்ல. உண்மையான புரட்சி என்பது என்னவென்று சொன்னால், நாத்திகம் பேசி நாட்களும் பேரிய கருணாநிதியினுடைய ஆட்சியை யார் வீட்டுக்கு அனுப்புகிறார்களோ அவர்கள் தான் புரட்சி தலைவர்கள்.
இங்க வந்திருக்கின்ற ராம ரவிக்குமார் புரட்சி தலைவர் தளபதி, அவர்தான் தளபதின்னு. ஜோசப் விஜய் அல்ல தளபதி. தலை ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அஜித் இல்ல, தலை. தலை யாரு? இங்க ஒரே தலை இந்து மக்கள் கட்சிக்கு யாரெல்லாம் மாவட்ட தலைவரா? ஆனந்தவேல் தலை, சிவகங்கை மாவட்ட தலைவர். காஞ்சி மாவட்ட தலைவர் தலை, நம்முடைய அனகை ஆனந்தன் தலை. நம்முடைய விமல்ஜி தலை, மத்திய சந்தை தலைவர். நம்முடைய சென்னை மண்டல தலைவர், அவர் ஒரு தலை, பாரத மாதா செந்தில். இவங்கெல்லாம் தான் இனிமேல் தலை. நம்ம கட்சியில யாரெல்லாம் செயலாளரா செயல் வீரரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் தளபதி. நாமெல்லாம் தான் புரட்சி தலைவர். இந்த தமிழகத்திலே இந்துத்துவ அரசியல் புரட்சியை உருவாக்க இருக்கிறோம். எப்பேற்பட்ட தமிழகம்! இந்த தமிழகத்தினுடைய சட்டமன்றம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொண்ட உத்தமர் ஓமந்தூரார். ஓமந்தூரார் என்று சொன்னால் ஓமந்தூரார் தோட்டம் இருக்கு. அவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சர். தூய்மைக்கு சொந்தக்காரர், எளிமைக்கு சொந்தக்காரர், நேர்மைக்கு சொந்தக்காரர், உத்தமர் என்று பெயர் வாங்கியவர், லஞ்ச ஊழலுக்கு நெருப்பானவர், ஆன்மீகவாதி, கடவுள் நம்பிக்கை உள்ளவர், வள்ளலார் பக்தர். அவர் முதலமைச்சரா இருந்தார். அதுக்கப்புறம் ராஜ ரிஷி என்று வர்ணிக்கக்கூடிய ராஜாஜி காந்தியவாதி, மதுவிலக்கை ஒழித்தவர், தீண்டாமையை ஒழித்தவர், அந்த ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு இடம் கிடக்கும் இடமெல்லாம் அணைகளை கட்டி, பெருந்தலைவர் காமராஜர் பொற்கால ஆட்சி என்று சொல்லுவோமே, பள்ளிக்கூடங்களை கட்டி, அணைகளை கட்டி, தொழிற்சாலைகளை கட்டி, தமிழகத்தை தலைநிமிரச் செய்த மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். பக்தவச்சலம் நிர்வாக திறன் படைத்தவர் முதலமைச்சராக இருந்தார். இவர்களை எல்லாம் தோற்கடித்து எப்படி இன்றைக்கு தொலைக்காட்சி மூலமாக அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்களோ அதுபோல அன்றைக்கு சினிமா கதைவசனம் மூலமாக எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. எம்ஜிஆர் பாடுறாரு. யார பார்த்து பாடுறாரு? காமராஜரை பார்த்து. யார பார்த்து பாடுறாரு? ராஜாஜியை பார்த்து. சத்தியம் தவறான உத்தமர் போலவே நடிக்கிறார். கருணாநிதி கதவசனம் எழுத, எம்ஜிஆர் பாட்டு பாட, எங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து என்ன பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா? சுவிட்சர்லாந்தில் நோட்டை பார், ஏழை பங்காளன் வீட்டை பார். காமராஜருக்கு வீடு இருந்ததா? போயஸ் தோட்டம் இருந்ததா? கோபாலபுரம் தோட்டம் இருந்ததா? சின்ன வீடு இருந்ததா? பெரிய வீடு இருந்ததா? யார் இன்றைக்கு போயஸ் தோட்டத்திலும் கோபாலபுரத்திலும் கொடிகட்டி பறக்கிறார்கள்? எத்தனை வீடுகள், எத்தனை பங்களாக்கள்! இத்தகைய இந்த நாசகார சக்திகள் தான் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்தார்கள். காமராஜரை இழிவுபடுத்தினார்கள், ராஜாஜியை இழிவுபடுத்தினார்கள். இந்த தமிழ்நாட்டிலே இவர்கள் இன்னைக்கு எப்படி புதிய தலைமுறை, நியூஸ் 7, இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் ஜாதி சக்திகளுக்கு ஆதரவாக, ஜாதி கலவரத்தை தூண்டுபவர்களாக. ஒரு காதல் பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. காதல் பிரச்சனை முருகப்பெருமான் காலத்திலிருந்து இருக்குது. அவர் அந்த காலத்திலேயே ஜாதி வித்தியாசம் பார்க்காம மலை குரத்தி மகளை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால ஜாதி கலவரம் அல்ல, ஜாதி ஒற்றுமை தான் வந்தது. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு காதல் திருமணம் என்று வந்துவிட்டால் உடனே அதுல ஜாதி பிரச்சனையை கிளப்பிடுவான். ஐயோ, இந்த மண்ணிலே தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள். தலித்துங்கிற வார்த்தையே புதுசு. இந்த வார்த்தையை யார் கொண்டு வந்தால்? திராவிட இயக்கங்கள். இந்த திராவிட இயக்கங்களுக்கு முன்பாக நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி அழைக்கப்பட்டால்? திருக்குலத்தோர் என்று ராமானுஜர் அவர்களை அழைத்தார். அண்ணல் காந்தியடிகள் ஹரிஜனங்கள் என்று அழைத்தார். அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பட்டியல் ஜாதியினர் என்று சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது தலித் மக்கள் என்கின்ற பெயரிலே கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் இத்தகைய ஒரு பெயரை கொடுத்து இன்றைக்கு ஒரு சின்ன காதல் பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, இதுக்கு எல்லாம் பிசிஆர் ஆக்ட பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு மோசடி அரசியலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு விளம்பரம், அவர்கள் சொல்லுகின்ற பொய்யை இட்டு கட்டுவது, இதெல்லாம் யாரோட வேலை? இந்த சேனல் பூரா பிரேக்கிங் நியூஸ் போடுறவங்களோட வேலை.
ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான்னா சுவாதி என்கிற ஒரு பெண் ரயில் நிலையத்தில் வெட்டப்பட்டார். நாம் ஒரு மனிதனா என்ன பார்க்கணும், அது என்ன ஜாதின்னு பார்க்க கூடாது. ஒரு பெண், எந்த பெண்ணுக்கு அந்த வன்முறை நிகழ்ந்திருந்தாலும், எந்த பெண்ணுக்கு அந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் உடனடியாக போய் உதவி செய்ய வேண்டும். அதுதான் மனிதநேயம். அது நவீனா கற்பழிக்கப்பட்டாலும் சரி, நந்தினி கற்பழிக்கப்பட்டாலும் சரி, எங்கே பெண்ணுக்கு அநீதி என்றாலும் என்ன உண்மையோ உடனே என்ன ஜாதின்னு பார்க்க கூடாது. ஆனா புதிய தலைமுறை தொலைக்காட்சி என்ன பண்ணா தெரியுமா? செந்தில் என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவன். அவன் ஏற்கனவே காதல் தோல்வியிலே ரயிலிலே சென்று ஒரு ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கை போயிருச்சு. அவனை கொண்டு வந்து ஒரு சிவப்பு துணியை சுத்தி விட்டு, இப்ப சுபவீர பாண்டியன் இவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு ஒரு உயர்ந்த ஜாதி பெண்ணை காதலித்ததற்காக கையை வெட்டி விட்டார்கள் அப்படின்னு தொலைக்காட்சியில போய் பிரச்சாரம் பண்ணோம். அந்த டிஎஸ்பி சொல்றாரு, இவன் குடிச்சு போட்டு போய் ரயில விழுந்துதான் இவனுக்கு இப்படி ஆச்சுன்ற. அதுக்கப்புறம் மன்னிப்பு மட்டும் குறைவா கேட்டான். மன்னிப்பு கேட்கும் போது யாருக்கு தெரியல. அந்த சேனல் வருத்தம் தெரிவிச்சு. அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பாடம் கற்பிப்பதற்காக நம்முடைய பாண்டியன்ஜி அவர்கள் எப்படி பகத்சிங், இந்த இந்திய மக்களுடைய குரல் உனக்கு கேட்காது, சத்தம் போட்டு பார்க்கிறோம் கேட்கவில்லை, உனக்கு வெடிகுண்டு சத்தம் தான் கேட்கும் என்பதால் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்திலே குண்டுகளை வீசினானோ பகத்சிங், அது போல அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும்? தாலி கலட்டுவாங்க. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாடு, ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், ஆனா தாலி கட்டு தமிழர் பண்பாடு இல்லையா? தாலியை கலட்டுறதுதான் தமிழர் பண்பாடு. இதுக்கு ஒரு நீதிபதி அறிவறந்தாம நக்சலைட்டு, அந்த அறிவறந்தாம இந்த நீதிபதி அந்த தாலி கலட்டும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கிறான். காவல்துறை தடை விதிக்குது. இரவோடு இரவா வீரமணி கோர்ட்டுக்கு போய் அறிவறந்தாமனை தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணுவதற்கு முன்பாக காலையிலேயே 4 நடிகைகளையோ அல்லது அந்த திராவிடர் கழக அந்த அமைப்பு சம்பந்தப்பட்டவங்களை கூட்டிட்டு வந்து தாலி கழட்டியாச்சு. இது பேர் புரட்சியா? இதுக்கு பேர் பகுத்தறிவா? இதுக்கு பேர் நாத்திகமா? தாலி கலட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வீரமணி அவர்களே, உன் மனைவியின் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி நீ கட்டிருந்தீனா? கருணாநிதிக்கு 1க்கு 2 மனைவி இருக்கு, தாலி கட்டுவியா? ஒண்ணு இல்ல. அண்ணன் வைகோ என்ன சொன்னாருன்னா, கோபம் வந்துச்சு. இந்த திராவிட இயக்கத்துக்காரன் தான் ஜாதி சொல்லி திட்டுவான். நம்மதான் கோபம் வந்தா ஏதாவது கோபமா திட்டுவோம். இந்த திமுக தலைவன் பூரா கோபம் வந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? அண்ணன் வைகோ சொல்லிட்டாரு, கருணாநிதி பரம்பரையே பொட்டுக்கட்ட பரம்பரை. உடனே அழகிரி யார பாத்திரா இப்படி சொன்னேன்னு சொல்லி எல்லா இடத்திலையும் கொடும்பாவி எரிப்பு போராட்டத்தை திமுக தொண்டர்கள் நடத்தியவுடன் அதுக்கப்புறம் வைகோ மன்னிப்பு கேட்டார். அப்போ உங்க குடும்பத்து பெண்களுடைய தாலியை கலட்டுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு துணிவில்லை. ஏனென்றால் தாலி கட்டுவது நம்முடைய தமிழர் பண்பாடு. ஜல்லிக்கட்டு எப்படி தமிழர் பண்பாடோ தாலி கட்டும் தமிழர் பண்பாடுதான். ஆனா நீ தாலி கலட்டுவேன் என்று சொல்கிறாயே, நீ எப்படி தமிழனாவாய்? அன்னைக்கு எப்படி அண்ணாதுரைக்கு பொய் சொல்றதுக்கு, கருணாநிதிக்கு பொய் சொல்றதுக்கு சினிமா துணையாக இருந்ததோ அதேதான் இன்றைக்கு இந்த சேனல் 7 தொலைக்காட்சி, புதிய தலைமுறை தொலைக்காட்சி இவர்களுடைய துணையோடு இன்றைக்கு காவல்துறைக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி இன்றைக்கு ஒரு மாபெரும் கலவரத்தை தூண்டி விடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். நமக்கு மேம்போக்கா என்ன தெரியும்? நாம் தமிழர் என்று சீமான் சொல்லுகிறார். ஆனால் அவர் நாம் தமிழரா? அவர் பேர் என்ன? பேர் சீமான். எவனுக்குமே சொந்த பேர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க ஐயா கலைஞருக்கு என்ன பேருனா தட்சிணாமூர்த்தி. அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு என்ன பேரு? தட்சிணாமூர்த்தி. இளந்தாடி நெடுஞ்செழியன் ஒரு மாபெரும் ஆள் இருந்தார். முகை யூனிவர்சிட்டி நடமாடும் பல்கலைக்கழகம் பாங்க. அவருடைய ஒரிஜினல் பேரு நாராயணசாமி. அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன? நாராயணசாமி. எவனும் சொந்த பேர் வச்சுக்கிட்டது இல்ல. இந்த சீமானோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? செபஸ்டியன் சைமன், கிறிஸ்டியன். அதே போல இந்த ஜாதி அமைப்புகளுக்கு தலைவராகக்கூடிய பலர், தேவேந்திர வேளாளர் சங்கத்துக்கு நான் தலைவன்கிறான். என் அருமை நண்பர், என்னுடைய அருமை சகோதரர், அவர் பேர் ஜான் பாண்டியன். தேவேந்திர எப்ப ஜான் ஆனாரு? இப்ப நாடார் சொல்றோம். பொன்னை நாடார், பொருளை நாடார், சாந்தோர்குல நாடார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்ப திடீர்னு ஜோசப் நாடாருங்கிறான். ஒண்ணு நாடாராரு, இல்ல ஜோசப்பாரு, கிறிஸ்தவ நாடார்.
கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ கவுண்டர். நீ என்ன சொல்லி மதமாத்தின எங்க மக்களை? என்ன சொல்லி மதமாத்தின? ஜாதி இல்ல, ஏற்றத்தாழ்வு இல்ல, தீண்டாமை இல்ல, கிறிஸ்தவருக்கு என்று சொல்லிவிட்டால் போதும், எல்லோரும் இயேசுநாதர் முன்னாடி சமம். நீயே இப்ப எப்படா நீ நாடார் சங்கம் வச்சிருக்கிற? நாடார் சங்கம் வச்சிருக்கிறது மட்டுமல்ல, நாடார் சங்கத்துக்கு தலைவனே பல பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பேர் வச்சிருப்பான், ஆனா கிறிஸ்தவனா இருப்பான். நம்முடைய வேளாளர்களை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக அவங்க ஹரிஜனங்கள் என்று இந்து பறையர், இந்து பள்ளர்னு சான்றிதழ் வச்சிருப்பான், ஆனா கிறிஸ்தவ மதத்தில் இருப்பான். பேரு உமாசங்கர், IAS ஆபீசர். கேள்விப்பட்டிருக்கீங்களா உமாசங்கர்? இயேசுநாதர் அவர் கூட போன்ல பேசிட்டே இருப்பாரு. காருண்யா தினகரன். இப்ப ஆவியோட பேசுற ஆளெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா காருண்யா தினகரன், சாது செல்வராஜ் 7 தொலைக்காட்சி வச்சிருக்காங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார். இவன் தான் இதை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். இலவசமா பைபிள் கொடுக்கிறது, வீடு வீடா பைபிள் கொடுக்கிறது. மருத்துவமனையில போய் நீங்க நம்முடைய இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை இருக்கு இல்லையா, ISO தரம் பெற்ற மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, பொது மருத்துவமனை, அங்க போனீங்கன்னா பைபிள் கொடுத்து ஜெபிப்பான், நோய் குணமாகணும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுன்னா இந்த கிறிஸ்தவர்கள் அங்கே மதமாறி போனால் ஜாதி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அங்க போனதுக்கு அப்புறமும் அவன் நாடார் சங்கத்துக்கு தலைவரா இருக்கான், வன்னியர் சங்கத்துக்கு தலைவரா இருக்கான். இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு என்று சொன்னால் திராவிட இயக்கங்கள் தான். நம்முடைய இந்து மக்களை, தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் எவரும் சொந்த பெயரில் இல்லை. திருமுருகன் காந்தியின் பெயர் வச்சிருக்கான், அவனுக்கு காந்திக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? திட்டமிட்டு இவர்கள் அனைவரும் சர்ச்சுகள் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிக் கொண்டு திராவிடர்களுக்கு பணம் கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கிறது. நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். அதே போல இப்ப மெரினா பீச்ல பொது இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குர்ஆன் இலவசம் தான். 4 பொம்பளை பிள்ளைகளை நிறுத்திக்கிறான். நடக்குதா இல்லையா? இங்க 4 பொம்பளை பிள்ளைகளை நிறுத்தி எப்படி பைபிள் இலவச விநியோகம் அவங்க மதம் பரப்புறதுக்காக பண்றாங்களோ அது மாதிரி மதத்தை பரப்பட்டும். நாங்க கூட பகவத்கீதை இலவசமா கொடுத்து மதத்தை பரப்புறோம், அதுக்கு யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. ஆனா பொம்பளை பிள்ளைகளை நிறுத்தி குர்ஆன் வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்து அல்லாத, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்ஆன் இலவசம். இதெல்லாம் என்ன பேரு? ஏமாற்றி மதம் மாற்றக்கூடிய சக்திகளுக்கு இன்றைக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகள், ஏமாற்றி மதம் மாற்றக்கூடிய சக்திகளுக்கு ஆதரவாக கிறிஸ்தவர்கள், போலீஸ்காரர்களுக்கு எதிராக. நான் சொல்றேன், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா கடற்கரையில் நடந்தது. காவல்துறையினர் எவ்வளவு கண்ணியமாக நடத்தினார்கள். மாணவர்கள் பேசுறதுக்கு மைக் கொடுத்தான், குடிக்க தண்ணி கொடுத்தான், போராட்டத்தை ஒழுங்குபடுத்தினான். அவர்களும் காக்கி சட்டை அணிந்திருந்தாலும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களாக நம்மோடு களத்திலே நின்றார்கள். ஆனா கடைசியில போலீஸ்கார பொம்பளைய திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்குள்ள வச்சு கொளுத்த முயற்சி பண்ணிய நீ மாணவனா? நீ மாணவனா? நீ போராட்டக்காரனா? நீ ஜல்லிக்கட்டுக்காக போராட வந்தவனா? கிடையவே கிடையாது. நான் உண்மையிலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை நான் உளமாற பாராட்டுகிறேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முடிந்தவரை துப்பாக்கி சூடாக முடிவு கொண்டு நான் துப்பாக்கி சூடு நடத்திருக்கேன். என்னைக்கு யூனிஃபார்மோட ஒரு போலீஸ உள்ள போட்டு, ஒரு பெண் போலீஸ நீ காவல் நிலையத்துக்குள்ள போட்டு கொடுத்துறீங்க. அப்புறம் இவனே இந்த டிவியை தான் கிரியேட் பண்றான். போலீஸ்காரரே யூனிஃபார்ம் போட்டு போய் போலீஸ் ஜீப்பை கொடுத்துச்சு. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. இந்த வாட்ஸ்அப் முகனும் இதுல எல்லாம் பூரா அவன் நுழைஞ்சிருக்கான். இன்னைக்கு நெடுவாசல் போராட்டத்திலேயே அதுதான் பண்ண போறான். நாட்டுல எந்த விதமான முன்னேற்ற திட்டமும் வரக்கூடாது, அதான் திட்டம். கூடங்குளத்திலே மின்சாரம் தயாரிக்க வேண்டும். மின்சாரம் தயாரிச்சா நல்லது தானே? அணுகுலை மின்சாரம் வேண்டுமா வேண்டாமா என்பது அது ஒரு பக்க விவாதங்கள் இருக்கட்டும். தமிழகத்திலே மின்வெட்டு, தமிழகத்திலே மின் உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த மின் உற்பத்திக்காக 20 வருடங்களுக்கு முன்னால கூடங்குளத்திலே அணுகுலை நிறுவப்பட்டது. ஆனால் அந்த அணுகுலை இயங்க துவங்கிய அந்த நேரத்தில் கிறிஸ்தவ பாதிமாரெல்லாம் ஒன்று கூடி உதயகுமார் முன்னால நிறுத்தி 7 மாசம் 8 மாசம் காவல்துறை, போலீஸ் இவங்க எல்லாம் உள்ள போகாம சர்ச்சை ராஜ்யம் நடந்ததா இல்லையா? கூடங்குளத்துல ஏன் இன்னைக்கு மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது?
அந்த கூடங்குளத்துல என்ன ஆபத்து வந்துருச்சு, அணுகுலம் எடுத்துருச்சா? இதே கல்பாக்கத்துல சென்னையிலே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது, அணுகுலை மின்சாரம் எடுக்கப்படுகிறது. உடனே சொல்றோம் நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுத்தா எல்லாத்துக்கும் புத்துநோய் வந்துடும். பொய் பிரச்சாரம். ஒரு திட்டம் உருவாவதற்கு பல நூறு கோடி ரூபாய், நாம் ஒரு திட்டம் உருவாவதற்கு பல கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் செலவு செய்கிறது. ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு பெட்ரோல் எடுக்கிறதுக்கு, ஒரு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு, ஒரு டேம் கட்டுறதுக்கு பல கோடி ரூபாய் திட்டம் போட்டா இந்த மே 17 காரணம் இந்த கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள் இவெல்லாம் சேர்ந்து இவனே வாட்ஸ்அப்ல வீடியோ தயார் பண்றான். எப்படி தயார் பண்றான் தெரியுமா? முல்லை பெரியாறு அணை 999 வருடம் கான்ட்ராக்ட். அந்த அணையினுடைய உயரத்தை அதிகப்படுத்தி அந்த அணையிலே தண்ணீர் தேங்கினால் அந்த அணை உடையும். படம் எடுக்கிறான் கேரளா கம்யூனிஸ்டுக்காரன். டேம் 1999 கிராபிக்ஸ் காட்சி. அந்த கிராபிக்ஸ் காட்சியில அணை உடையுது, கேரளாவே கடலுக்குள்ள அடிச்சுட்டு போகுது. படம் எடுத்து சித்தரிக்கிறான். மக்கள் மத்தியில் பீதியை உண்டு பண்றான். தமிழ்நாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தங்கள் அரசியல் சீராபத்திற்காக கேரளத்தில் செய்யலாம். அதே மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தான் கூடங்குளத்திலே, நெடுவாசலிலே இன்றைக்கு இந்த அயோக்கியர்கள் விவசாய மக்களை, அப்பாவி மக்களை ஒப்பந்தம் போட்டு இந்திய ஆயில் நிறுவனம், ONGC நிறுவனம், அங்கே ஹைட்ரோ கார்பன் என்ன, நம்முடைய சமையல் எரிவாயு, அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு அவர்கள் அது போர் போடுற மாதிரி, அதுக்கு ஒரு பெரிய இடமெல்லாம் தேவையில்லை. இந்த நாட்டில் இந்தியால 36 இடத்துல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த 2 இடத்துல மட்டும் எதிர்ப்பு. யார் எதிர்க்கிறாங்கன்னா பகுத்தறிவுவாதி, விஞ்ஞானத்தை ஆதரிக்கிறவன், எங்களை பார்த்து மூட நம்பிக்கைன்னு சொல்றவன், எங்களை பார்த்து பிற்போக்குவாதின்னு சொல்றவன், பழமைவாதின்னு சொல்றவன். இவெல்லாம் முற்போக்குவாதி, கம்யூனிஸ்டாரெல்லாம் விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி தெரியாதா ஹைட்ரோ கார்பன் அதனால் என்ன ஆபத்து தெரியாதா? ஆனாலும் தவறை திரித்து விவசாயம் அழிந்து போய்விடும். குஜராத்ல எத்தனையோ இடங்கள் எடுக்கிறாங்க, விவசாயம் அழிந்து போச்சா? இதே தமிழகத்தில் 17 இடங்களிலே எரிவாயு எண்ணெய் எடுக்கப்படுகிறது, விவசாயம் அழிந்து போச்சா? இவெல்லாம் விஞ்ஞானி ஆயிட்டா. இப்போ இந்த நாட்டிலேயே தலை சிறந்த விஞ்ஞானி யாருன்னா சீமான். இந்த நாட்டில் தலை சிறந்த விஞ்ஞானி யாரு? திருமாவளவன். எல்லாத்தையும் சூப்பர் விஞ்ஞானி யாருன்னா நம்முடைய தளபதி ஸ்டாலின். ஏன்னா இவருதான் அமீர், ஒரு பெரிய விஞ்ஞானிங்க. அவர் PhD பண்ணவர், ஆராய்ச்சி, நாசா விஞ்ஞானிக்கு நிகரான ஒரு அமீர். ஸ்டாலின் ஒரு பெரிய விஞ்ஞானி. ஏன்னா இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தவனே அவன் தான். ஸ்டாலின் தான் இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தவர். 3 ஆண்டுக்கு முன்னாடி ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாரு. அதே ஸ்டாலின் இப்ப போய் அங்க அந்த திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்றாரு. இது எப்படிப்பட்ட அரசியல், இது எப்படிப்பட்ட நாடகம்? இந்த நாடகம், புனைக்கதை, வாட்ஸ்அப்லையும் முகநூலையும் வளர்ந்திய பரப்பி மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பி அவனுடைய நோக்கம் இந்த தமிழ்நாடு அமைதியா இருக்கக்கூடாது, இந்த தமிழ்நாடு இந்தியாவோட இருக்கக்கூடாது. விவசாயிகள் மத்தியிலே திசை திருப்பி விட்டு இன்றைக்கு அரசியல் மூலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த மேடையின் மூலமாக அரசாங்கத்திற்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். நெடுவாசல் போராட்டம் முதலமைச்சர் சொல்லிவிட்டார். மக்கள் அனுமதி இல்லாமல், மக்கள் விருப்பம் இல்லாமல், மக்களுடைய அச்சத்தை போக்காமல் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது. மாநில அரசு அனுமதி கொடுக்காது. போராட்டத்தை வாபஸ் வாங்க. இந்திய திருநாட்டின் பிரதம மந்திரியுடைய அமைச்சரவையிலே பெட்ரோல் எரிபொருள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், மக்களை திருப்பி தெரிவிச்சா வேண்டாம் விட்டு. ஆனா இத்தனைக்கு அப்புறமும் போராட்டத்தை அங்க இருக்கிற ஒரு சில கிராமங்கள்ல முடிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் போராட்டத்தை முடிக்க விடாமல் இன்றைக்கு மே 17 இயக்கம், திராவிட இயக்கம், அமீர் கௌதமன். நான் கேட்கிறேன், அது ஒரு நடிகருக்கான முஸ்லிம் மன்சூர் அலிகான், இவனுக்கும் இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? போய் மக்களை தூண்டி விட்டு மெரினா போராட்டத்தை எப்படி கலவரத்திலே முடித்தார்களோ அதே போல அங்கேயும் கலவரத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசே வேடிக்கை பார்க்காதீர்கள், இது எதிர்கட்சிகளின் சதி. உடனே இப்ப ஆளுங்கட்சி ரொம்ப உத்தமனான்னு கேட்காதீங்க. அதிமுக திமுக அப்படி மாத்தி மாத்தி சிந்திச்சுதான் நம்ம நாடு கெட்டு போச்சு. இதே ஜெயலலிதா அம்மாவுக்கு நீதிபதி குண்டா தண்டனை
போது இந்த தமிழ்நாடு முழுக்க ஒப்பாரி வச்சாங்க அதிமுக காரங்க. அந்த தண்டனையை நீதிபதி குமாரசாமி நிரபராதினாரு. அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிருச்சு. இப்ப அந்த அம்மா மரணித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அதே தண்டனையை தான் இப்ப உறுதிப்படுத்துறான். உடனே பன்னீர் ஆதரவாளர்களும் தீபா ஆதரவாளர்களும் சீட்டு கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம் இருக்கு? இவங்கதான் கதற கதற அன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. எரியிற பள்ளியில எந்த பள்ளி நல்ல பள்ளி இல்ல. நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது போல அதிமுக திமுக இதெல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இந்த அதிமுக திமுக சக்திகள் மாற வேண்டும். இந்த தமிழகத்தில் நம்மை போன்ற இந்துத்துவ அரசியல் புரட்சி இங்கே வர வேண்டும். நாம் அதை நோக்கி போகணும். மறுபடியும் சினிமாக்காரன் பின்னாடி, மறுபடியும் சூதாட்டம் நடத்துறவங்க பின்னாடி எவ்வளவு ஊழல் தெரியுமா? 1967 பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்து ஸ்ரீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவனை விருதுநகர் தொகுதியிலே காமராஜருக்கு எதிராக நிறுத்தி அவருடைய சொந்த தொகுதியிலே அவதூறு பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார்கள். அந்த காமராஜருடைய தோல்விக்கு பிறகு இன்றைக்கு 2017 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எப்பேற்பட்ட சட்டசபை! அந்த சட்டசபைக்கு ஒரு முறை ரஷ்ய நாட்டிலே இருந்து வந்த புல்கானின் இந்த சட்டசபையை பார்வையிட விரும்புகிறேன் என்று வந்தார். அந்த சட்டசபையில நல்லவர்களா இருந்தாங்க. அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், சோவியத்திலிருந்து வந்தவர், ரஷ்யாவிலிருந்து வந்தவர். அவருக்கு எந்த விதமான மத உணர்வு ஆன்மீக உணர்வு கிடையாது. ஆனாலும் புல்கானின் அந்த சபை குறிப்பிலே எழுதிவிட்டு செல்கிறார், இந்த சட்டசபைக்குள்ளே நான் வந்த பொழுது ஒரு புனிதமான கோவிலுக்குள்ளே நுழைந்த உணர்வு எனக்கு இருந்தது புல்கானி. அந்த சட்டசபையில சீரை பிடிச்சி விட்டான் பாருங்க துச்சாதன துறைமுகம். அந்த சட்டசபையில இன்னைக்கு வேட்டி எழுதுறான். அந்த சட்டசபையில இன்னைக்கு பாக்கெட்டை கிழிக்கிறான். தமிழ்நாடு சட்டசபை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு காலத்திலே தமிழ் என்று சொல்லலாம். தலைநிமிர்ந்து நில்லடா காமராஜர் காலத்திலே. தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் காலத்திலே. தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா நம்முடைய வஉசி காலத்திலே. இன்றைக்கு தமிழன் என்று சொல்லடா தலை குனிந்து நில்லடா அண்ணாதுரை காலத்திலே, கலைஞர் காலத்திலே தமிழக சட்டசபை தமிழ் மண்ணை கேவலப்படுத்தி விட்டார்கள். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டம் நடந்தா கேட்க போவான், இந்து மக்கள் கட்சி கூட்டம் நடந்தா கேட்க போவான். காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடந்தா இப்ப பாக்குறதுக்கு தான் வர்றான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில பூரா பழைய மார்க்கெட் போன நடிகை எல்லாம் வந்துட்டா. குஸ்மா, குஷ்பு, நக்மா, என்ன அவங்க காங்கிரஸ் வரலாறு சொல்ல முடியும்? நம்ம வந்துடுறான். நீங்க பாருங்க, தேர்தல் வந்துருச்சுன்னா போதும் எல்லா நடிகையும் கூட்டுவான். ஏடிஎம்கே காரனும் நடிகை கூட்டுவான், டிஎம்கே காரனும் நடிகை கூட்டுவான். எல்லா தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி என்ன பூரா குத்தாட்டம் தானே. ஜெயலலிதா வர வரைக்கும், சசிகலா வர வரைக்கும், கருணாநிதி வர வரைக்கும் பூரா பொம்பளை விட்டு குத்தாட்டம் போட வைக்கிறான். கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும். ஒரு காலத்தில் நம்முடைய ஓட்டுகள் விலைக்கு வாங்கப்பட்டதா? இன்றைக்கு ஓட்டுகளுக்கு விலை. இந்த நிலை உருவானதற்கு காரணம் திராவிட இயக்கங்கள். அண்ணாதுரையுடைய அடுக்குமொழி போய் இலவசங்களுக்கு இந்த மக்களை ஏமாற்றியது யார்? ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம், 3 படி அரிசி போடவில்லை என்றால் என்னை உச்சத்திலே விடுத்து சவுக்கால் அடியுங்கள். முதலாக இலவசங்களை அறிவித்து காமராஜரை தோற்கடித்தவர் இந்த அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம். அதே இலவசம் தான் இன்னைக்கு வண்ண தொலைக்காட்சி, எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். முதலாக இந்த தமிழ் மண்ணிலே மதுவிலக்கை எடுத்து சாராய கடைகளை திறந்து இந்த தமிழ் சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி என்பதை யாராவது மறுக்க முடியுமா? முதலாக லாட்டரி என்கின்ற சூதாட்டத்தை தம்பி கிடைத்தால் வீட்டுக்கு அடுக்குமுறையில் நல்லா பேசுவான். கிடைத்தால் வீட்டுக்கு, கிடைக்காவிட்டால் நாட்டுக்கு, 1 ரூபாய்க்கு 1 லட்சம் பம்பர் குலுக்கல், சூப்பர் குலுக்கல், சுரண்டல் லாட்டரி, 1 நம்பர் லாட்டரி என்று சொல்லி சூதாட்டத்திற்கு வித்திட்டது அண்ணாதுரையினுடைய ஆட்சி, கருணாநிதியுடைய ஆட்சி. அடுக்குமொழி பொய்கள், கதை வசனங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை கொட்டி வந்து கவர்ச்சி பிரச்சாரங்கள் தமிழனை தலைகுனிய வைத்தார்கள். இந்த இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் கேரளத்திலே இந்தி படிக்கிறார்கள், மலையாளம் படிக்கிறார்கள், ஆங்கிலம் படிக்கிறார்கள். அங்கே மலையாளம் அழிந்து விடவில்லை. ஆந்திராவிலே படிக்கிறார்கள், தெலுங்கு படிக்கிறார்கள், இந்தி படிக்கிறார்கள், அங்கே தெலுங்கு அழியவில்லை. கர்நாடகத்திலே கன்னடம் படிக்கிறார்கள், இந்தி படிக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இந்தி படிக்காத. இன்றைக்கும்
இந்தி எழுத்து அழிப்பு போராட்டம், தார் ஊசி அழிப்போம் இந்தி எழுத்த இன்னைக்கும். ஆனா இவங்க குழந்தைங்க இந்தி படிச்சுக்கலாம், கருணாநிதி பேரம் பேசி இந்தி படிக்கலாம். கனிமொழிக்கு என்ன தகுதி ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு என்று கேட்டால் கனிமொழிக்கு இந்தி தெரியும். மாறனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு, மந்திரி ஆவதற்கு என்ன தகுதி என்று கேட்டால், வேட்பாளர் ஆவதற்கு என்ன தகுதி என்று கேட்டால் மாறனுக்கு இந்தி படிக்க தெரியும். பாமக தலைவர் பேரம் பேத்திகளுக்கு, டாக்டர் ராமதாஸ் பேரம் பேத்திகளுக்கு, அன்புமணியினுடைய மகள்களுக்கு இந்தி படிக்க தெரியும். ஆனா இந்தி ஒழிக என்று சொல்லி நம்மை மட்டும் இந்தி படிக்க விடாமல் செய்து இந்த தமிழ்நாடு வேற இந்தியா வேறங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டான் பாருங்க. தமிழ்நாட்டை சுரண்டான், தமிழனை சுரண்டான், தமிழ்நாட்டையும் தமிழனையும் சுரண்டி சுரண்டி 1,70,000 கோடி 67 இருந்து இன்றைய வரைக்கும் அதிமுக திமுக மாறி மாறி மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, சாராய ஊழல் இத்தனையும் பண்ணி 70 லட்சம் கோடி ரூபாய் சுரண்டி இருக்கியே. நீ தமிழனை சுரண்டுனியா அல்ல மற்றவன் தமிழனை சுரண்டனா? தமிழின் பெயரால் மக்களை ஏமாற்றுவோம். தமிழ் சமுதாயத்தின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால், பண்பாட்டின் பெயரால். இவனுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கு என்ன சமாச்சாரம், என்ன தொடர்பு? தமிழன் பண்பாடு என்ன? இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாளன் தொடேன், ஒருவனுக்கு ஒருத்தி. கற்பு நிலை என்று வந்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. வள்ளுவர் சொல்றார், ஒருவனுக்கு ஒருத்தி. அதுதான் தமிழர் பண்பாடு. எந்த திராவிட இயக்க தலைவனாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றானா? காலையில கலைஞர் எங்க அவர் வேலையை துவக்கிறாரு? காலையில எந்திரிக்கிறதுங்க, வாக்கிங் போறதுங்க, டிஃபன் சாப்பிடுறதுங்க. எந்த வீட்டுக்கு அவர் போவாரு சொல்லுங்க? ஒருவனுக்கு ஒருத்தி நல்லா இருந்திருக்கானா? எந்த திராவிட இயக்க தலைவனும் எந்த திராவிட இயக்க மந்திரியும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்தவனே கிடையாது. அதுதான் இங்க வரலாறு. நல்லா சொன்னார் அவர் ரவிக்குமார்ஜி. இந்த திக திமுக எல்லாம் வந்ததே பொண்டாட்டி சண்டையில தான். அதுல வந்தாதானே எல்லாம். ஈவேராவே இவரை ஒத்துக்கலையே. ஈவேரா என்பவர் அந்த காலத்திலே நம்முடைய அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக அம்பேத்கர் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தீண்டாமை வளர்க்க வேண்டும், தீண்டாமை அந்த உணர்வு ஈவேரா நெஞ்சத்திலே இருந்தது. அவர் சொன்னார், ஏன் துணி வேலை ஏறி போச்சு அப்படின்னு சொன்னா, ஈவேரா சொன்னார், பழம் பறிச்சு எல்லாம் ஜாக்கெட் போடுறதுனாலதான், ரவிக்கு போடுறதுனாலதான் துணி வேலை ஏறி போச்சு. இதை ஈவேரா தேவேந்திர மக்களை இழிவுபடுத்தி ஸ்ரீரங்கத்திலே பேசிய பொழுது தேவேந்திர மக்கள் ஈவேராவை எதிர்த்து மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். ஜாதிவாரி சலுகை, ஜாதிவாரி வேட்பாளர், ஜாதிவாரி மாவட்டங்கள் இவற்றை எல்லாம் கொண்டு வந்தது ஈவேரா. நம்ம கோயில் முன்னாடிதான் கடவுள் இல்லைன்னு கண்டுபிடிச்சு, நம்ம இந்து மதம் தான் இல்ல, நம்ம கடவுளை தான் இழுத்துப்படுத்தி பேசுவான். ஒரு இயேசுநாதரை இழுத்துப்படுத்தி பேச முடியுமா? கோயில் முன்பாக போய் நீ கல்வெட்டு வைப்பது போல ஒரு சர்ச்சு முன்பாக கடவுளை என்கின்ற கல்வெட்டு வைக்க முடியுமா? இது ஈவேராவுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய கலைஞர். அவர் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவார். அவருடைய கலைஞர் டிவி, அவருடைய சன் டிவி எல்லாம் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆனா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆனா பக்ரீதுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பிறந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆனா மிலாடி நபி முகமது நபி பிறந்தா வாழ்த்து சொல்லுவார். இதுக்கு பேர் மதச்சார்பற்ற தன்மை. தப்பித்தவரை ஸ்டாலின் அவருடைய முகநூல் பக்கத்துல விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் போட்டார். அது திராவிட இயக்க கொள்கைக்கு முரணானது. உடனே வாபஸ் வாங்க. நான் கேட்கிறேன், திராவிட இயக்க கொள்கைக்கு முரணானதுதான் ஸ்டாலினுடைய மனைவி என் அன்பு சகோதரி துர்கா அண்ணாமலையார் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கெடுத்துக்கிட்டு அவங்க பிரசாதம் வாங்கினாங்களே, நீ என்ன நடவடிக்கை எடுத்த? நம்மளதான் திட்டுவான். இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வளர்த்து விட்டு இன்னைக்கு திருவல்லிக்கேணியில இந்துக்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. திருவல்லிக்கேணியில இன்னைக்கு எல்லாம் அது இஸ்லாமிய ஜிகாதிகளுடைய கூடாரமாக திருவல்லிக்கேணி. பார்த்தசாரதி பெருமாள் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி, பாரதி வாழ்ந்த திருவல்லிக்கேணி இன்றைக்கு அங்கே இந்துக்கள் மைனாரிட்டி ஆகி கொண்டிருக்கிறார்கள். மண்ணடியிலே இன்றைக்கு இந்துக்கள் மைனாரிட்டி. மண்ணடியிலே ஒரு ராஜஸ்தான் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வருகிறார். அந்த இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினுடைய அலுவலகத்துக்கு முன்பாக அந்த பெண்ணை கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள். தட்டி கேட்ட அந்த பெண்ணுடைய சகோதரனை அடிக்கிறார்கள். இதே திருவல்லிக்கேணியில பூ வித்துட்டு இருந்தாங்க, மசூதி முன்னாடி பூக்காரி அடித்து திரட்டப்பட்டால் போலீஸ்ல போனா கவலை எடுக்கிறது. முஸ்லிம்கள் போக்குவரத்து விதிமுறைகள் ட்ரிபிள்ஸ் போலாம், ஹெல்மெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் முஸ்லிம் அமைப்பு, சிறுபான்மை அமைப்பு.
இந்த மவுண்ட் ரோட்டை 3 நாள் நிறுத்தினான். எதுக்காக நிறுத்தினார் தெரியுமா? எங்கேயோ எவனோ ஒரு படம் எடுத்தான். இந்த சட்டா முஸ்லீம் ஒரு படம் யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சா. அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டான். மவுண்ட் ரோட்டிலே அமெரிக்க தூதரகத்தை உடைக்கும் வரை ஜெயலலிதா பொறுமை காத்தார். அதுக்கப்புறம் தான் போலீஸ் நடவடிக்கை எடுத்துச்சு. தாம்பரம் ஒரு குட்டி பாகிஸ்தானாக மாறிக்கொண்டு வருகிறது. சுத்தி சுத்தி இன்னைக்கு வியாபாரம் அவர்கள் கையிலே சென்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கெடுக்கக்கூடிய அனைத்து காரியத்திலும் இன்றைக்கு அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு துணையாக கம்யூனிஸ்டுகள், அவர்களுக்கு துணையாக திராவிட கழகம். இன்றைக்கு காவல்துறைக்கு எதிரான மனப்பான்மை, குண்டு வைப்பு, பயங்கரவாதம், ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு நிதி திரட்டுதல். நம்முடைய பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் ஐசம்ஸ் வழியாக போக முடியாது. நம்முடைய இந்த சிந்தாதிரி பேட்டையிலே பாருங்கள், இன்னைக்கெல்லாம் நீங்க தலைநகரமா சிலுவை நகரமா கேட்கிற அளவுக்கு இங்கே மதமாற்றம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சு முன்னாடி டிராபிக் ஜாம். இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பலர் மனித உரிமை என்கிற பெயரில் நக்சல் அமைப்புகளுக்கு கல்வி பரப்புகிறோம் என்கிற பெயரில் கிறிஸ்தவ கான்வென்ட்டுகள் கல்வி நிறுவனத்தில் என்ன சொல்றான்? போனவன அம்மா சொல்லாத, மம்மி டாடி சொல்லு. நம்முடைய குழந்தைகளை அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்துனா அப்படியே அவன் சிலுவை போடுறதுதான் நம்ம குழந்தை. அப்படியே மூளைச்சலவை செய்யப்படுகிறது. நம்முடைய பெண்களை லவ்ஜிகாப் மூலமாக திட்டமிட்டு இந்த குடும்பத்தை கொண்டு இந்த சினிமா நடிகர், இந்த சினிமாக்காரன் இளையராஜா மகன முஸ்லிமா மாட்டினாங்க. இளையராஜா எப்பேற்பட்ட அண்ணாமலையார் பக்தர், அமீருக்கு தான் வேலை. அமீர்ங்கிற ஒரு சினிமா டைரக்டர் இருக்காரு, பாத்துக்கீங்களா? அவர் வேலை என்ன தெரியுமா? அவருக்கு என்ன வேலை? மதம் மாத்துறது தான் வேலை. இளையராஜா மகன மதம் மாத்தினா, இளையராஜா மகன மதம் மாத்தல. ஒரு நடிகர், ஒரு நடிகர், அவன் ஜெய், அவன் பேர், அவன் முஸ்லிமா மாத்துறான். அஞ்சலின்னு ஒரு நடிகர், அங்காடி பேர் நடிச்ச பொண்ணு, முஸ்லிமா மாத்துறான். திட்டமிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் போல கிறிஸ்தவம் பொண்ணு கொடுத்துட்டான். விஜய் அவன் ஒரு இந்து பொண்ண, சங்கீதாங்கிற இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி ஜோசப் பேர் மாத்திட்டான். தல அஜித் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நடிகை, கிறிஸ்தவ பெண்ணு. எல்லாம் நம்ம ஆளெல்லாம் சினிமா பார்த்துட்டு அவங்க கட்டவுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு, ஒரு வழியில பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய விஸ்வரூபம் படம் வெளியே வந்த போதுதான் தெரிந்தது தமிழகத்திலே தாலிபான், தமிழகத்திலே பயங்கரவாத ஆதரவு. விஸ்வரூபங்கிறது ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய பயங்கரவாத செயலை பற்றி, தாலிபான்களை பற்றி அவர் எடுத்திருக்கார் ஒரு படம். சர்வதேச தலைவர் அவரு, உலக நாயகன், அவர் வந்து ஆஸ்கார் விருது வாங்குறதுக்காக அதை எடுத்தாரு. அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஓட விடாம இங்க அபிராமி தளத்துல போய் பெட்ரோல் குண்டு வீசுறது யாரு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கமலஹாசன் இதுக்கும் அவர் சொல்லுவாரு, நான் ஆற்காடு இளவரசரோட சேர்ந்து இந்த நாட்டுல, உலகத்துல, இந்தியால எல்லா இடத்துலயும் மன்னர் மாநிலத்தை ஒழிச்சுட்டா எவனும் இளவரசன் கிடையாது. ஆனா சென்னையில மட்டும் இன்னும் இருக்கிறான். யாரு? ஆற்காடு இளவரசன். ஆனா இந்த இந்து பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் ராமு, இந்த கமலஹாசன், இவங்க எல்லாம் மத நல்லிணக்கம். அதனால கமலஹாசன் ஆப்பு வச்சான். துப்பாக்கின்னு ஒரு படம் வந்தது, விஜய் நடிச்சாரு. அதுல அந்த துப்பாக்கிங்கிற படத்துல பதிவு தீவிரவாதிகளை பற்றி, ஸ்லீப்பர் செல்ஸை பத்தி எடுத்திருந்தான். உடனே விஜய் நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இருக்கக்கூடிய 26 இஸ்லாமிய அமைப்பு ஒன்று கூட்டு செல்லமா, குண்டு வச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவனெல்லாம் ஒண்ணு கூட்டுச்சு. அதுக்கப்புறம் விஸ்வரூபம் படத்துக்கு எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுச்சு. அதனாலதான் அமெரிக்க தூதரகத்தை அடிச்சான். தமிழகம் தாலிபான் மயமாகி கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்திலே முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்டார்கள். பல கிராமங்களிலே முஸ்லிம் மெஜாரிட்டி ஆயிட்டான்னா அங்க இந்திய அரசியல் சட்டம் செல்லாது. அங்க அதிமுக இருக்காது, அங்க திமுக இருக்காது, காங்கிரஸ் இருக்காது. முஸ்லிம் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, என்ன இருக்கும்? அங்கே ஜமாத் ஆட்சி இருக்கிறது. போலீஸ் நுழைய முடியாது, ராணுவம் நுழைய முடியாது. கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, சர்ச் ஆட்சி மிரட்டலாம். அரசாங்கம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தால் அது எங்களுக்கு பொருந்தாது. நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் பள்ளிக்கூடம் நடத்துவோம், பைபிள் பரப்புவோம், எங்களுக்கு அரசாங்கம் சலுகை கொடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. தெளிவா சொல்றாங்க கிறிஸ்துவ பாதிரியார். எத்தனை சர்ச்சு நம்முடைய பஞ்சமி நிலமங்களை எல்லாம் ஆக்கிரமித்து சர்ச்சுகள் கட்டி கொண்டிருக்கிறார். மத பிரச்சாரம் செய்கிறார்கள், தொலைக்காட்சியிலே மத பிரச்சாரம் செய்கிறார்கள், மோசடி செய்கிறார்கள். அந்த மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தால் நம்மை மதவாதிகள் என்று சொல்லுகிறார்.
தமிழர்களுக்கு இவர்கள் தலைவர் என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களின் எண்ணிக்கை, இந்தியர்களின் எண்ணிக்கை, இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. இந்த சிந்தாதிரிப்பேட்டையிலே பார்க்கின்றோம், திருவல்லிக்கேணியிலே பார்க்கின்றோம். இப்ப சொல்றாங்க நரேந்திர மோடி அவர்கள் சிவன் சிலையை திறப்பதற்காக வந்துவிட்டார். நான் கேட்கிறேன், இங்கிருந்து அச்சில் பார்க்க போறோம். அங்க வஜ்ரகிரின்னு ஒரு மலை, தர்மலிங்கேஸ்வரர் சிவன் கோவில். அந்த வஜ்ரகிரி மலையிலே சிலுவையை நட்டு முழுமையாக அதை கிறிஸ்தவமயமாக மாற்றிட்டாங்களே, அதை போய் யாராவது கேட்க முடியுமா? இதே மவுண்ட் ரோடு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த மலைச்சாலை தாமஸ் மவுண்ட், அந்த மலைச்சாலை, அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த கோவில் இந்து கோவில். அந்த இந்து கோவிலே இவர்கள் ஆக்கிரமித்து சர்ச் கட்டி இருக்கிறார்களே, யாராவது கேட்க முடியுமா? தெருக்களின் பெயர்கள் மாற்றப்படுகிறது. இந்த சென்னையிலே கிரீன்வே சாலை அது தினகரன் சாலையாக மாற்றப்படுகிறது. கத்தீட்ரல் சாலை டிடி கிருஷ்ணமாச்சாரி சாலை கத்தீட்ரல் சாலை மாற்று. எம்ஜிஆரே கேட்டாரு, என்ன நாம் இதெல்லாம் கவனம் இல்லாம இருக்கமே, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை பேசுறதுக்கு ஆயில்லையே. ஒரு முஸ்லீம் எந்த கட்சியில் இருந்தாலும் முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் அதிமுக இல்ல, திமுக இல்ல, காங்கிரஸ் இல்ல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் எந்த கட்சியில் இருந்தாலும் கிறிஸ்தவனுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு சேர்ந்துக்கிறான். ஆனா இந்துக்களாகிய நான், தமிழர்களாகிய நான் திமுக, நான் அதிமுக, அதிமுக நான் தீபா, அதிமுக நான் ஓபிஎஸ், அதிமுக நான் சசிகலா, நம்ம தான் பிரிஞ்சிருக்கேன். ரசிகர் மன்றமா பிரிஞ்சிருக்கான், கட்சி வாரியா பிரிஞ்சிருக்கான், ஜாதி வாரியா பிரிஞ்சிருக்கான், மொழி வாரியா பிரிஞ்சிருக்கான் இந்துக்கள். ஆனால் முஸ்லீம்கள் எங்கிருந்தாலும் முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தாலும் முஸ்லீம்கள். நான் அவர்களை பாராட்டுகிறேன். அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமைகள் நமக்கு வர வேண்டாமா? நம்முடைய கோவிலிலே நாம் சென்று சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டணம். முன்னாடி 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி போயிட்டா கட்டணம். கோவில்ல செருப்பு நிறுத்தினா, வாகனம் நிறுத்தினா காசு, ஊருக்குள்ள நுழையும் போதே காசு. நவகிரக சாலைகளுக்கெல்லாம் போங்க, ஊருக்குள்ள நுழைது காசு. நம்முடைய கோவில்ல ஏதாவது விசேஷம், அந்த விசேஷத்துக்கு சிறப்பு பேருந்து கட்டணம். ஆனா இங்கிருந்து மெக்கா மதீனாக்கு போனா, ஜெருசலம் போனா அரசாங்க சலுகை, ஹஜ்ஜுக்கு மானியம், ஜெருசலத்துக்கு மானியம், மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுகிறார்கள். முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இந்த நாட்டிலே சலுகை வழங்கப்படுகிறது. இந்துக்களுக்கு வங்கி கடன் மறுக்கப்படுகிறது. தமிழர்களுக்கு முஸ்லிம் கிறிஸ்தவனா உடனே பேங்க்ல கடன், அது புத்து வச்சுக்கோட உடனடியா பேங்க்ல கடன் கொடுக்குறான். அனைத்து சலுகைகளும் முன்னுரிமை முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள். அரசு வேலை வாய்ப்புகள் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்வியிலே முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது. இந்துக்கள் தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக தங்கள் சொந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இது நியாயமா? இதை தட்டி கேட்டால் முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம், இந்துக்களுக்கு தமிழனுக்கு ஒரு சட்டம். இந்த நிலை கேவலமான நிலை அல்லவா? சொந்த நாட்டிலே நாம் இப்படி 2ஆம் தர குடிமக்களாக இருக்கிறோமே, இது நியாயம் தானா? இத சொன்னா என்னங்கிறான், தமிழ்நாடு தனி, அம்பேத்கர் கொள்கைக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஈழ விடுதலை போராளி பிரபாகரனுக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் பிரபாகரன் முருகபக்தன். ஆனால் அம்பேத்கர் ஒரு காலத்திலும் இந்தியாவை உடைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அல்ல. அவர் தேசிய தலைவர் ஆனால் அம்பேத்கர் இந்திய சுதந்திர போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர் அல்ல அம்பேத்கர். ஆனா ஈவேரா இந்திய சுதந்திர போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர். அம்பேத்கர் படத்தை வைத்துக் கொண்டு, பிரபாகரன் படத்தை வைத்துக் கொண்டு இந்துக்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக இன்றைக்கு இந்த சக்திகள் எல்லாம் கூட்டாக இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சதி செயலை முறியடிப்பதற்காகத்தான், மோசடி வலமாற்றத்தை முறியடிப்பதற்காகத்தான் இந்து மக்கள் கட்சி இன்றைக்கு தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இந்தியாவிலேயே, குறிப்பாக தமிழகத்திலே, நெல்லையிலே 1400 பேரை ஒரே நேரத்திலே தாய்மடம் திருப்பி சாதனை படைத்தது இந்து மக்கள் கட்சி. முஸ்லிம்கள் 400க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வைத்திருந்தார்கள். தென்காசி குமார் பாண்டியன் படுகொலைக்கு பிறகு முதலாக இந்துக்களுக்காக ஆம்புலன்ஸ் இயக்கிய கட்சி இந்து மக்கள் கட்சி. ஜாதி கேட்காதே, ஜாதி சொல்லாதே, ஜாதி பார்க்காதே, ஜாதி வாரி மாவட்டங்கள், ஜாதி வாரி போக்குவரத்து
பழக்கங்கள் ஒழிய வேண்டும், இந்து என்று சொல்லுவோம், தலைநிமிர்ந்து செல்வோம் என்று சொல்லி ஜாதி ஒழிப்பு போராட்டத்திலே வெற்றி கொடி நாட்டிய கட்சி இந்து மக்கள் கட்சி. சுரண்டல் ஒரு நம்பர் லாட்டரியை எதிர்த்து தமிழகம் முழுக்க போராடி லாட்டரியை ஒழித்த கட்சி இந்து மக்கள் கட்சி. நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாக்க வேண்டும், அன்றாடம் கேரளத்திற்கு கால்நடைகள் கடத்தி செல்லப்படுகிறது, மாடுகள் வெட்டப்படுகிறது. இந்த மாடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி இன்றைக்கு மெரினாவிலே ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியை, மாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஊட்டி வளர்த்தது இந்து மக்கள் கட்சி. இந்து மக்கள் கட்சி எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது? அவர்களுக்கான பதில் இந்து மக்கள் கட்சி பல்வேறு துறைகளிலே இன்றைக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை போராட்டம் மொழி அடிப்படையிலே ஏதோ திமுக போராட்டம் போல, திராவிட போராட்டம் போல இந்த தமிழகத்திலே இலங்கை தமிழர்களையும் சேர்த்து காட்டிக் கொடுக்கக்கூடிய போராட்டமாகத்தான் நடந்தது. ஈழத்திலே சிந்துவது இந்து ரத்தம், அங்கே தமிழீழம் மாற வேண்டும், தமிழீழம் மாறுவதுதான் இந்த இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி உலகம் முழுக்க இந்துக்கள் என்கிற அடிப்படையிலே, ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தம் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழீழ இந்துக்களுக்கு ஆதரவாக நாம் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு தீர்மானமான நிலைமையை நாம் எடுத்திருக்கிறோம். ஏன் முஸ்லிம் தமிழ்நாடு கேட்டா கொடுக்கிற, காந்தி கிட்ட பாகிஸ்தான் கேட்ட உடனே கொடுத்துக்கிட்டே, முஸ்லிம்களுக்கு வங்கதேசம் கேட்ட உடனே இந்திரா காந்தி உருவாக்கி கொடுத்தாங்கல்ல. ஈழத்திலே பௌத்த நாடு, ஈழத்திலே எங்கள் தமிழ் மக்கள், எங்கள் இந்துக்கள், எங்கள் திருக்கோவில்கள் அங்கே ஒடுக்கப்படுகிறது. இலங்கையிலே தனித்தமிழீழம் மலர்வது ஒன்றுதான் தீர்வு. இந்திய அரசாங்கமே ராணுவத்தை அனுப்பு, தமிழகத்தை உருவாக்கு. கச்சத்தீவை அந்தோனியார் தீவு பண்ணிட்டாங்க. அந்த கச்சத்தீவு ராமநாதபுரம் ராமநாதசாமி கோவில் சொத்து. அந்த கச்சத்தீவிலே பிள்ளையார் கோவில் கட்ட வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பது இந்து மக்கள் கட்சி. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, எவன்டா செயின்ட் ஜார்ஜ்? இந்த நாட்டை அடிமைப்படுத்தியவன், இந்த மக்களை மிரட்டி வரி வசூல் செய்தவன். அந்த செயின்ட் ஜார்ஜ் பேரில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை திருவள்ளுவர் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பது இந்து மக்கள் கட்சி. கோவில் சொத்துக்களை மீட்க போராடுகிறோம், மோசடி வரமாற்றத்தை தடுக்க போராடுகிறோம், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடுகிறோம். இதிலே நாங்கள் அனுபவித்த சித்திரவதைகள், நாங்கள் செய்த தியாகங்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்ட சிறைவாசங்கள், எங்கள் மண்ணிலே இதுவரை எத்தனை இந்து தலைவர்கள் குறிவைத்துக் கொள்ளப்பட்டார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி கொலை பண்ணிருந்தா சும்மா இருந்திருப்பானா? யோசனை பண்ணிப்பாரு. குண்டுவெடிப்பிலே அப்பாவி இந்துக்கள் தமிழர்கள் பலியானார்கள். எத்தனையோ தியாகங்கள் எங்களுடைய தொண்டர்கள், இந்து இயக்க தொண்டர்கள் காவி கொடிபிடித்து இந்த மண்ணிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு, தமிழர் பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு, நம்முடைய நதிநீர் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு. நாங்க நதிநீர் உரிமைக்காக போராடுறதுக்கும் திமுக காலம் போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் வளமான தமிழகம், வலிமையான பாரதம். நாம் வள்ளுவன் கண்ட இந்துத்துவம், ஆனால் அம்பேத்கரை தேசிய தலைவராக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இந்து மக்கள் கட்சி அம்பேத்கர் கட்சி. இந்த இந்து மக்கள் கட்சி, இந்த இந்து மக்கள் கட்சி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கட்சி, இந்த இந்து மக்கள் கட்சி பெருந்தலைவர் காமராஜரின் கட்சி. இந்த இந்து மக்கள் கட்சி அண்ணா கட்சி அல்ல, ஈவேரா கட்சி அல்ல, கலைஞர் கட்சி அல்ல, எம்ஜிஆர் கட்சி அல்ல, ஜெயலலிதா கட்சி அல்ல, தேசிய தலைவர்களின் கட்சி, ஆழ்வார்களின் கட்சி, நாயன்மார்களின் கட்சி, ராமானுஜரின் கட்சி, இந்து மக்கள் கட்சி. இந்த கட்சியிலே நான் உண்மையில் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை பாராட்டுகிறேன். இந்து மக்கள் கட்சியிலே இணைந்து இந்த தர்மபுரி சென்னையிலே நாங்கள் ரத்தம் சிந்திய பொழுது எங்களை தேடி தேடி குறிவைத்துக் கொண்டான். RSS தலைமை அலுவலகமா குண்டு வைத்து தகர்த்தான், இந்து முன்னணி தலைமை அலுவலகமா குண்டு வைத்து தகர்த்தான். எங்கள் மாநில தலைவர் வழக்கறிஞர் ராஜகோபாலனை மதுரையிலே சென்று கொண்டு அவருடைய உடலிலே பிறை சின்னத்தை வரைந்தார். இங்கே இவ்வளவு காவி கொடிகளை கட்டி, நாங்கள் பிஜேபி அல்ல, பச்சை எங்கள் காவி நிலத்தில் இடம்பெறவில்லை. இது இந்துக்களால், இந்துக்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்கக்கூடிய, இந்துக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரே கட்சி இந்த
லீக்ல எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் உறுப்பினராக முடியாதோ, கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணியிலே கிறிஸ்தவ அமைப்புகளிலே எப்படி கிறிஸ்தவ அல்லாத உறுப்பினராக முடியாதோ, அதுபோல இந்து மக்கள் கட்சியில நாங்க வேற, பிஜேபி வேற. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, நரேந்திர மோடி இந்து தேசிய தலைவர், அந்த அளவில் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் அவர்களே கூட இந்துக்களின் நலனை புறக்கணித்தால், ராமர் கோவில் கட்டுவதை தாமதப்படுத்தினால், பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்தினால், என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மந்திரியாகிவிட்டால் முதல் கையெழுத்து இந்து மாணவர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என்று சொன்னார். இன்னை வரைக்கும் பேனா கிடைக்கலையா அவருக்கு? பிஜேபி தவறு செய்தாலும் தட்டி கேட்போம். இது இந்துக்களுக்கான கட்சி, இது இந்து சமய பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி, இது தாய்மணம் இருக்கக்கூடிய கட்சி, இது இந்துக்களுக்கான சேவை, கல்வி சேவை, மருத்துவ சேவை செய்யக்கூடிய கட்சி, இது இந்துக்களுக்கான போராட்ட களம். அந்த களத்திலே இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியிலே அனைவரும் நீங்கள் இணைந்து இந்த தர்மமிகு சென்னையிலே சிந்தாதிரி பேட்டையிலே நீங்கள் இந்த கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறீர்கள். நிச்சயமாக தமிழகத்திலே இந்துத்துவ அரசியல் புரட்சி வருங்காலத்திலே வெடிக்க இருக்கிறது. அந்த புரட்சியை நடத்தக்கூடியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அதிமுக இல்லாத தமிழகம், திமுக இல்லாத தமிழகம், காங்கிரஸ் முக்தி பாரத் என்று நரேந்திர மோடி சொன்னார். இன்றைக்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை மோடி உருவாக்கி இருக்கிறார். கழகங்கள் இல்லாத தமிழகத்தை இந்து மக்கள் கட்சி உருவாக்கும். நாங்கள் அப்பாவி முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் அப்துல் கலாம் ஆதரவாளர்கள். செம்மொழி மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு நடத்தி அப்துல் கலாமை அழைக்காத போது அப்துல் கலாமை அந்த மாநாட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று போராடிய கட்சி இந்து மக்கள் கட்சி. நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிரானவர்கள், நாங்கள் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புக்கு எதிரானவர்கள், நாங்கள் மோசடி மதமாற்றத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் நாத்திக இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்தக்கூடிய. பகுத்தறிவு வேற, நாத்திக வேற. பகுத்தறிவு என்பது இந்து சமயத்தில் தான் கேள்வி கேட்கக்கூடியது. பகவத்கீதையே கேள்வி பதில் வடிவத்தில் தான். பகுத்தறிவு நாம தான் உண்மையான பகுத்தறிவாதி. யார் உண்மையான பகுத்தறிவாதி? இந்து மக்கள் கட்சிக்காரன் தான் பகுத்தறிவாதி. இந்து மக்கள் கட்சிக்காரன் தான் சுயமரியாதைக்காரன். திமுக காரன் சுயமரியாதை இழந்தவன். சுயமரியாதையை இழந்துதானே இன்றைக்கு நீங்கள் தீபாவளிக்கு வாசல் முன்னாலும், ஓபிஎஸ் வீட்டு வாசல் முன்னாலும், கருணாநிதி வீட்டு வாசல் முன்னாலும் நீங்கள் இலவசங்களுக்கு ஏற்றி சினிமா கவர்ச்சிக்கு மயங்கி நீங்கள் போய் நிக்கிறீங்க. நீங்க சுயமரியாதைக்காரனா? உனக்கு சுயமரியாதைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உண்மையான சுயமரியாதை யார் கர்வத்துடன் நான் தமிழன் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், இந்துக்கள் என்பவன் தான் தமிழன் என்று கர்வத்தோடு சுயமரியாதைக்காரன் என்று பகுத்தறிவாதி என்று சொல்லிக் கொள்ள முடியும். மற்றவன் சொல்ல முடியாது. ஆகவே உண்மையான சுயமரியாதை இயக்கம், சுதேசி இயக்கம், உண்மையான பகுத்தறிவு இயக்கம் இந்த இந்து மக்கள் கட்சி தான். இதை இல்லங்கள் தோறும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கணும். முஸ்லிம்கள் மசூதியிலே முடிவு செய்கிறார்கள் யாருக்கு ஓட்டு போடுவது என்று, கிறிஸ்தவர்கள் சர்ச்சைகளிலே முடிவு செய்கிறார்கள் யாருக்கு ஓட்டு போடுவது என்று. நாம் இந்து மக்கள் கட்சி முடிவு செய்வோம் யார் இந்த அரியணையை அலங்கரிக்க வேண்டும் என்று. நாம் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும். வருகின்ற பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் பல்வேறு தடைகளுக்கு பிறகு அறிவித்திருக்கிறார்கள். முதல்ல உள்ளாட்சி அமைப்புகளை கைப்பற்றுவோம். உள்ளாட்சியில் இருந்து கழகங்களை அகற்றுவோம். உள்ளாட்சியில் நல்லாட்சியை கொண்டு வருவோம். இந்து மக்கள் கட்சி தமிழகம் முழுக்க தனித்து போட்டியிடும். திராவிட இயக்கங்களோடு கூட்டணி கிடையாது. தனித்து போட்டியிடும். தமிழகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு வீர சிவாஜி வழியிலே, விவேகானந்தர் வழியிலே, பாரதியார் வழியிலே நாம் இந்த தமிழகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், கழகங்கள் இல்லா தமிழகம், களங்கமில்லா தமிழகம் என்கிற நிலையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய இந்து மக்கள் கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாராட்டுக்கள். இன்றைக்கு வழக்கறிஞர் அணி துவங்குவதற்கான முதற்கட்ட ஆலோசனை கூட்டம், அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய வழக்கறிஞர்கள் ஹரி, கோகுல், அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் நிறைய பேர் மனசுல இன்னும் வரல. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.